உறவுகளுக்கு வணக்கம். மே மாதம் பிறந்தாச்சு. மே மாதம் என்றதும் எல்லோருக்கும் ஞாபகம் வருவது என்னவென்றால் மே தினம், தொழிலாளர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சமுதாய மக்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? மே தினம்னா, மே மாதம்னா என்னன்னா நம்ம ராஜாவுக்கு திருவிழா. அதுதான் நம்ம மக்களுக்கு ஞாபகம் வரணும். மே மாதம் மே தினம், தொழிலாளர் தினம். அதைவிட சிறப்பான விஷயம் என்னவென்றால் நமது மன்னரின் திருவிழா. இதை மனதில் கொண்டு நாம் அனைத்து முத்திரையர்களும் இந்த விழாவை அனைத்து ஊர்களிலும் கொண்டாட வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பெரிய பெரிய ஊர்களில், பொது இடங்களில் மன்னருக்கு கட் அவுட் வைத்து மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி மரியாதை செய்யும்போது நாம் மட்டும் செய்யாமல் மற்ற ஜாதியினரையும் கூப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் மே மாதம் 23ஆம் தேதி என்னவென்று அனைவருக்கும் தெரிய வரும். ஆகையால் உறவுகளே, நாம் இந்த விழாவை சீரும் சிறப்போடும் கொண்டாட வேண்டும். பெரிய பெரிய ஊர்களில், பொது இடங்களில் நமது மன்னருக்கு கட் அவுட் வைத்து சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும். சிற்றூர்களிலும் அந்த ஊர் பொது இடங்களில் மன்னருக்கு கட் அவுட் வைத்து அந்த விழாவை முன்னின்று கொண்டாட வேண்டும். ஒரு 10 வீடு இருந்தாலும் சரி, அங்கும் ஒரு மன்னருக்கு ஒரு கட் அவுட்டு சிறியதாக வைத்து மாலை போட்டு மரியாதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மே 23 என்னவென்று அனைவருக்கும் தெரிய வரும். இந்த விழாக்களை நாம் மட்டும் கொண்டாடாமல் நம் நண்பர்கள் எந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி, அவர்களையும் கூப்பிட்டு இந்த மன்னருக்கு மரியாதை செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விழாவை முன்பு திருச்சியில் மட்டும்தான் கொண்டாடி வந்துள்ளோம். அதன் பிறகு அனைத்து ஊர்களிலும் இந்த விழாவை கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிலும் சிறப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்படி என்ன சிறப்புன்னு கேட்குறீங்களா? திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும்தான் அனைத்து சங்கங்களையும் ஒன்று சேர்த்து செயல்படுகிறோம். இந்த செயல்பாடு மற்ற மாவட்டங்களில் கிடையாது. ஆகையால் நண்பர்களே, இதே போன்று அனைத்து மாவட்டங்களிலும் நாம் ஒன்று சேர்ந்து விட்டால் நம்மை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அதை கருத்தில் கொண்டு அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்படிக்கு முத்தரையர் ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் தர்மராஜ். நன்றி உறவுகளே.